ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நான் வந்து என்ன விலாக் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் டிஃபன்லேருந்து மத்தியானம் லஞ்ச் நான் என்ன செஞ்சேன், தென் வந்து சாயந்தரம் வந்து நாங்கள் இங்கே சிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ போட்டிருக்காங்க, விவிட் லைட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுக்காக வந்து அந்த லைட் ஷோக்கு ஈவினிங் போகிறோம். ஸோ அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல தான் நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா வந்து பால் வந்து நான் எப்போவும் வந்து காய வச்சுக்குவேன். நான் வந்து வழக்கம் போல் வந்து பால் குக்கரில் தான் நான் வந்து காய வச்சுக்குவேன். பால் குக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பக்கத்துலேயே நிற்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் நான் வந்து பால் குக்கர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பால் காய்ஞ்சதுக்கப்புறம் காஃபிலாம் குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து சட்னி தான் வந்து நான் ஆட்டலான்னு ஐடியா பண்ணியிருந்தேன். சட்னி ஆட்டுறது ப்ளஸ் வந்து ரஷ்வந்துக்கும் தனிஷ்காவுக்கும் வந்து சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படியாவது நான் வந்து மந்த்லி வந்து ஒரு 4-5 டைம்ஸ்க்கு வந்து நான் சக்கரை பொங்கல் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். அதனால் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து 1 டம்ளர் மட்டும் நான் பாசிப்பருப்பு எடுத்து போட்டு அதை வந்து லைட்டாக வந்து நான் வறுத்துக்கிட்டேன். வறுத்ததுக்கப்புறமா பாசிப்பருப்பை வந்து தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு அதுலேயே வந்து நான் 1.5 டம்ளர் வந்து நான் வந்து பச்சரிசி வந்து போட்டுக்கிட்டேன். பச்சரிசி போட்டுக்கிட்டு அதுலேயும் வந்து பாதிக்கு பாதி தண்ணி அதிகமாக ஊற்றி அதை நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். குக்கரில் வந்து வச்சு அதை வந்து 4 விசில் நான் வந்து விட்டுக்கிட்டேன். இது நல்லா வந்து குழஞ்சி வரும். குழஞ்சிருந்தால் தான் சக்கரை பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கரண்டியை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கிட்டேன். சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் ஆட் பண்ணுறதுக்காக வந்து வெல்லம் வந்து எடுத்து நல்லா வந்து வெல்லத்தை வந்து சின்ன சின்னதாக வந்து நான் வந்து நுணுக்கி வச்சுக்கிட்டேன். அந்த நுணுக்கி வச்சிருந்த வெல்லம் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நான் வந்து எப்போவுமே வந்து ஏலக்காய் வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதையும் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து நான் வந்து ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பு வந்து இந்த டைம்லலாம் வந்து நான் சிம்மில் வச்சுக்குவேன் எப்போவுமே. வெல்லம் வந்து கரைஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து 1/4 டம்ளர் மட்டும் பால் ஊற்றி அதையும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தனியாக இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா வந்து தாளிப்பு கரண்டி வச்சு அதில் வந்து நெய் விட்டு அதில் வந்து முந்திரியும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நான் வந்து அதில் வந்து ஊற்றிடுவேன். இது எல்லாமே பண்ணி முடிக்கிற வரையும் நான் வந்து சிம்மிலே தான் வச்சுருந்தேன்.
எல்லாமே கடைசியாக நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒழுகுற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால் வந்து நம்ம செய்யும் போதே வந்து இந்த மாதிரி செஞ்சோன்னா தான் நம்மளுக்கு அப்புறம் சாப்பிடும் போது 6 நாளும் நல்லாயிருக்கும். பொங்கலில் வந்து திராட்சை போட்டோம்னா வந்து ரஷ்வந்துக்கு தனிஷ்காக்கும் பிடிக்காது, தனியாக வேணால் சாப்பிடுவாங்க. அதனால நான் எப்பவும் வந்து போட மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்து சட்னியும் வந்து அரைச்சிக்கிட்டேன். அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பச்சையாக வந்து வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டு அதில் வந்து 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 3 தக்காளி இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு வந்து 3 வரமிளகாயும், 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி வந்து போட்டு அதை வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் வந்து விட்டுக்கிட்டேன். கடலெண்ணெய் விட்டுட்டு அதுலேயே வந்து கடுகு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை வந்து நல்லா கிள்ளி போட்டுட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த இதை வந்து நான் வந்து போட்டு ஊற்றிக்கிட்டேன். தண்ணி எதுவும் நான் வந்து இதில் ஆட் பண்ண மாட்டேன். வெறும் அந்த அரைச்சதை மட்டும் அப்படியே வந்து போட்டோம் அப்படின்னா தான் கடைசியாக வந்து எனக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதில் இல்லைன்னா தண்ணி சுண்டுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். அப்படிங்கிறனால நான் அப்படியே வந்து ஊற்றிக்குவேன். தண்ணி ஊற்றியும் நான் வந்து அரைக்க மாட்டேன். தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து எனக்கு போதும். அப்படிங்கிறனால தண்ணி ஊற்றி எப்பவும் வந்து அரைக்க மாட்டேன். டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் வந்து இதை நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கிக்கிட்டேன். விவிட் ஷோ இன்றைக்கி போகிறதுனால வந்து என்னால் வந்து மத்தியானம் வந்து வீடியோஸ் லஞ்ச் செய்யும்போது வந்து எடுக்க முடியல. அது மத்தியானம் வந்து என்ன லஞ்ச் செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, மட்டன் சுக்கா பண்ணியிருந்தேன், ப்ளஸ் வந்து மட்டன் குழம்பு, தண்ணியாட்டம் இந்த குழம்பு வந்து வச்சுருந்தேன், அப்புறம் ரசம். இதுதான் வந்து நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு போனோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து விவிட் ஷோ வந்து கிளம்பிட்டோம். அம்மு, எங்க நம்ம போறோம்? என்ன பார்க்க போறோம்? இந்த விவிட் ஷோ வந்து லைட் ஷோ வந்து சிட்னியில் தான் வந்து வருஷம் நடக்கும். போன வருஷம் வந்து கோவிட் இருந்ததுனால வந்து போன வருஷம் வந்து இந்த லைட் ஷோ வந்து போடவே இல்லை. இந்த வருஷம் தான் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லைட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரெயினில் மட்டும்தான் போக முடியும். வேறு எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து போக முடியும். எந்த வெஹிக்கிளும் வந்து உள்ளே வந்து அலௌடு கிடையாது. அந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க சுற்றிலையும். நடந்து மட்டும்தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி. இந்த லைட் ஷோவில் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிட்னியில் இருக்கிற அத்தனை பில்டிங்ஸு, அந்த மெயின் ஓப்ரா ஹவுஸு, பிரிட்ஜு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஃபேமஸாக இருக்கிற எல்லாத்தையுமே வந்து லைட்ஸில் வந்து நல்லா வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த லைட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இது இங்கே ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் பார்த்தீங்கன்னா வந்து லைட் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் வந்து விவிட் சிட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன டைமிங்கில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் வந்து 6 o'clock இருந்து 11 வரையும் வந்து இது வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ஷோ. ப்ளஸ் வந்து இது வந்து 3 weeks வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஒரு சில பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அனிமேஷன் மூவி மாதிரி குழந்தைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து இந்த மாதிரி அனிமேஷன் மூவிலாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. எந்தெந்த இடத்துல வந்து இந்த லைட்டிங்ஸு இந்த மாதிரி வந்து அனிமேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் எங்கெங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பிளேஸும் ப்ளஸ் வந்து அது வந்து இதுக்கு முன்னாடி டே டைமில் அந்த பில்டிங்கோட இமேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து கார்னரில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன்.
இந்த லைட் ஷோ வந்து நாங்கள் வந்து நடந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து நாங்கள் நிறைய ஸ்பாட் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். ஆனால் இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய வாட்டர் டான்ஸ் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ரஷ் வந்து தனிஷ்காவும் வந்து ரொம்ப தூரம் அவங்களால நடக்கவே முடியல. ஈவினிங் நைட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கோல்டாக இருந்தது அந்த டைமு. எங்களால் குளிரும் வந்து தாங்க முடியல. அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பாதி பார்த்துட்டு நாங்கள் மெயினான இருக்கிற இடத்த மட்டும் ஓப்பரா ஹவுஸு, ஹார்பர் பிரிட்ஜ் அந்த மாதிரி மெயின் பிளேசஸ் மட்டும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.